எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இதுவரையும் போட்ட மாடி தோட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் மாடி தோட்டத்துக்கு தேவையான கலவை இருக்கு இல்லையா, மண் கலவை, அதை எப்படி தயார் பண்ணுறதுன்ற செய்முறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்களை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, எவ்வளவு மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க, எத்தனை செடிகள் வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களை பார்த்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நல்ல மண் கலவை தயார் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். மண் கலவை எதுக்குன்னு முடிவு பண்ணிக்கணும். இப்போ சில பேர் கீரையெலாம் வளர்ப்பாங்க, அப்பப்போ அறுவடை பண்ணுறதுக்கு. இது 15 நாள் 1 மாதம் தான் இதோட வேலிடிட்டி டைம் இருக்கும். இன்னும் சில ஐட்டம் வெண்டிக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி ஐட்டம்லாம் எப்படின்னா, ஒரு தடவை செடி வளரும், 3 மாதம் 4 மாதம் வளர்ந்து காய் கொடுத்துட்டு 3 மாதத்துலேயே இறந்து போகும். இது 2வது வகை. அடுத்து 3வது பெரனியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருஷம் பூரா அந்த செடி இருக்குங்க. வருஷம் பூரா செடி இருந்து பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும், காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பூ வகை செடிகள் அதிகமாக இந்த மாதிரி பெரனியல்ஸில் வரும். 3க்குமே தனித்தனியான உரக்கலவை பயன்படுத்தணும். அது எப்படி அப்படின்னா, கீரைகள், அதாவது மொத்தமே 1 மாதத்துலேருந்து 15 நாளில் முடிகிறதுக்கு ஒரு நல்ல மண் கலவைங்கிறது 2 பங்கு மண்புழு உரம், 2 பங்கு தென்னை நார்க்கழிவு, 1 பங்கு நம்ம கார்டன் சாயில்னு சொல்கிறோம் இல்லையா, மண், 3ஐயும் கலந்து தயார் பண்ணுறது மூலயமா கிடைக்கும். இதை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசியில் பார்ப்போம். அடுத்து 2வது ஆனுவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வெண்டிக்காய், கத்திரிக்காய், தக்காளி, அதெல்லாம் வளரும், காய்க்கும், அதோட இறந்து போகும். இது ஒரு 3 மாத பீரியட். ஸோ இதுலேயும் அதே மாதிரி 2 பங்கு மண்புழு உரம், 2 பங்கு தென்னை நார்க்கழிவு, 1 பங்கு கார்டன் சாயில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பயன்படுத்தணும். அதோடு சேர்த்து ஃபார்ம்யார்ட் மெனியூர்னு சொல்கிறோம்ல, தொழு உரம், அதையும் பயன்படுத்தணும். ஏன் இதுக்கு அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அந்த ஃபார்ம்யார்ட் மெனியூர்லையும் சத்து இருக்கும். ஸோ இது இவ்வளவு நாள் வளர்ந்து காய் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி தொழு உரம் தேவை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழு உரத்துக்கு பதிலாக சிட்டி கம்போஸ்ட் பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. இதோட கடலை புண்ணாக்கு சேர்த்துக்கலாம். இதோட அசோஸ்பைரலம், சூடோமோனஸ், பாஸ்போபாக்டீரியா, இந்த மாதிரி ஐட்டங்கள் உள்ள க்ரோ பேக்குக்கு தீப்பெட்டி அளவு, ஒரு தீப்பெட்டி அளவு அசோஸ்பைரலம், ஒரு தீப்பெட்டி அளவு பாஸ்போபாக்டீரியா, ஒரு தீப்பெட்டி அளவு ரைசோபியம், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அடி உள்ள க்ரோ பேக்குக்கு மண் கலவை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இந்த ஒரு அடிக்கு தேவைக்கு சின்ன அளவில் உள்ள கப்பை எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்கிட்டு 2 பங்கு மண்புழு உரம், அதை ரெடி பண்ணுறோம். மண்புழு உரம் எடுத்துக்கையில் கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா காஞ்சதாகவும் எடுத்துக்கணும். ரொம்ப ஈரம் இருக்கிறதா எடுத்துக்க வேண்டாம். 2 பங்கு அளவுக்கு மண்புழு உரத்தை கொட்டுறோம். இது 1 பங்கு மண்புழு உரம். அடுத்து இன்னொரு பங்கு மண்புழு உரத்தை அது மேலே கொட்டுறோம். மண்புழு உரத்தை எடுத்துக்கையில் கட்டி இருக்கக்கூடாது, களி மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா மண்புழு உரத்தை பரத்தி விட்டுக்கங்க. 2வது பங்கு மண்புழு உரத்தையும் அதில் கொட்டி கட்டியெல்லாம் நொறுக்கி விட்டு நல்லா பரத்தி விட்டுருங்க. கலவை ரெடி பண்ணையில் அடியில் நல்ல தார்பாய் ஒன்று விரிச்சுக்கங்க. இதுக்கப்புறம் தென்னை நார் 2 பங்கு. தென்னை நாருங்கிறது நல்லா பொழுன்னு இருக்கணும். சில இடத்துல தென்னை நார் கட்டிகளாக கிடைக்கும். அதை ஊற வச்சு அதை நல்லா தண்ணிலாம் எடுத்ததுக்கப்புறம் நல்லா பொழுன்னு எடுத்துக்கங்க. அதுலேயும் கட்டி இல்லாமல் பார்த்துக்கங்க. நல்ல நேர்த்தியான தென்னை நாரை வாங்கிக்கோங்க. அதையும் இதோட கொட்டி நல்லா கலந்துக்கங்க. அடுத்து 2வது பங்கு தென்னை நார், எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கங்க.
அடுத்து தோட்டத்து மண் நம்ம ஒரு பங்கு எடுத்துக்கணும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மண்ணை கூட எடுத்துக்கலாம். இல்லை ஆற்று ஓரத்தில் இருக்கிற மண், படுகை மண் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் ஒரு பங்கை அதோட கொட்டி நல்லா கலந்துக்கங்க. இதுலேயும் கட்டி இல்லாமல் பார்த்துக்கங்க. இதை ஏன் இதுக்கப்புறம் அதிகமாக சேர்க்கலை அப்படின்னா, நீங்கள் மண் கலக்க கலக்க மாடி தோட்டத்தில் வெயிட் ஆகும். இதுக்கப்புறம் உயிர் உரம் கலக்கணும். அது என்னென்ன இருக்குன்னா, அசோஸ்பைரிலம், ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடர்மா, சூடோமோனஸ். இது போக இன்னும் 2-3 ஐட்டம் இருக்குங்க. இது எல்லாத்துலையும் எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு தீப்பெட்டி அளவு மட்டும் பயன்படுத்திக்கங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஒரு தீப்பெட்டி அளவு பயன்படுத்தினா போதும். இந்த தீப்பெட்டி அளவு எடுத்து கொட்டியாச்சு. அடுத்து ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சம் தீப்பெட்டி அளவு எடுத்து கொட்டுறோம். அடுத்து சூடோமோனஸ். எல்லாத்தையும் நல்லா கொட்டி நல்லா கிளறுங்க. எல்லாம் சமமாக கலக்கிற மாதிரி. சில பயிர்களுக்கு ரொம்ப நாள் தொட்டியில் வச்சுருக்கோம் இல்லையா, ரோஜா பூச்செடி, அரளி செடி, இந்த மாதிரி ஐட்டத்துக்கு நம்ம என்ன கலக்கணும் அப்படின்னா, தொழு உரம் கொஞ்சம் கலந்துக்கங்க. ஒரு 1/2 கப் தொழு உரம் கலந்துக்கங்க. இந்த தொழு உரம் ஏன் கலக்கணும் அப்படின்னா, இதில் சத்து அதிகமாக இருக்கும். அதனால ரொம்ப நாள் இருக்கிற செடிக்கு சத்தை நல்லா எடுத்து கொடுக்கும். சுற்றி எல்லா இருக்கிறதுலையும் சின்ன சின்ன கட்டிகளையும் நொறுக்கிடுங்க. மண் நல்லா பொழுன்னு இருக்கிற மாதிரி மண்ணில் வெயிட் இல்லாமல் பார்த்துக்கங்க. மாடி தோட்டத்துக்கு ரொம்ப முக்கியமே வெயிட்டு தான். ஸோ நீங்கள் கலந்த கலவையை உடனே தொட்டியில் போடாதீங்க. ஒரு நாள் நிழலில் உலரட்டும். எதுக்காக இது உலரணும் அப்படின்னா, கொஞ்சம் காற்றோட்டம் உள்ளே வர்றதுக்கும், சில நேரம் உரத்தெல்லாம் ஒரு ஓரத்தில் அமுக்கி வச்சுருப்பாங்க. அதில் இருக்கிற தேவையில்லாத வாயுக்கள்லாம் வெளியே போகும். இப்போ எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக தொட்டியில் ஓட்டை இருக்கணும். கண்டிப்பாக ஓட்டை இருக்கணும். ஓட்டை இல்லாத தொட்டியை பயன்படுத்தாதீங்க. ஒருவேளை தொட்டியில் ஓட்டை இல்லைன்னா கண்டிப்பாக அதில் ஓட்டை போட்டுக்கோங்க. நீங்கள் ஓட்டை அந்த கீழே துவாரம் இருந்தால் தான் ஈரம் வெளியே போகும். மண்கலவை வைக்கிறதுக்கு முன்னாடி தென்னை நாரை தொட்டியில் பேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே நீங்கள் கலந்து வச்ச மண்ணை நிரப்ப ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மண் தொட்டியை நிரப்பிடுங்க. இதுலேயும் முக்கியமாக கட்டி இல்லாமல் பார்த்துக்கங்க. ஒரு தடவை தான் தட்டணும் மண் தொட்டியை. அதுக்கு மேலே மண் தொட்டியை தட்டாதீங்க. மண் இறுகிருச்சு அப்படின்னா செடி நல்லா வளராது. அதனால் மண் பொலன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இந்த மண் தட்டி தொட்டியை ஓரமாக வச்சுட்டு 3-4 நாளைக்கு அதில் செடி இருக்கிற மாதிரி லேசாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், தெளிங்க. மேலே மட்டும் நனைஞ்சால் போதும். ஏன் இதை செய்கிறோம் அப்படின்னா, நம்ம இதில் போட்ட உயிர் உரம்லாம் பெருக ஆரம்பிச்சிரும். ஈரம் இருந்தால் தான் உயிரெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தியாக ஆரம்பிக்கும். ஒரு 5 நாளைக்கு இந்த தண்ணியை மட்டும் மேலே தெளித்து விடுங்க. 5 நாள் முடிச்சுட்டு நமக்கு தேவையான விதைகளை ஒரு கீறல் போட்டு மேலே விதைகளை லேசாக நட்டு மூடிடுங்க. லேசாக மூடுங்க, ரொம்ப ஆழத்தில் வைக்க வேண்டாம். இப்படி தான் மாடி தோட்டத்துக்குரிய கலவை தயார் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி கிழங்கு வகைகள் பயிர் பண்ண போகிறீங்கன்னா அதில் ஆற்று மண்ணை கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க.
இந்த மண்கலவை தயாரிக்கிற முறையை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்ட தகவல்களுக்காக ஏன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது? கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக.